உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சினிமாவிலிருந்து வந்த எம்ஜிஆர் முதல்வர் ஆயிட்டாரு, என்டிஆர் முதல்வர் ஆயிட்டாரு, ஜெயலலிதா அம்மையார் முதல்வர் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் முதல்வர் ஆகலாம். ஆனால் விஜய் முதல்வர் ஆனது பொறுத்துக்க முடியல சாமி, கடுப்பாயிடுச்சு. எப்படி ஒரு சிஎம் ஆனாரு? இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு அது என்னன்னு சொல்றது, காண்டா, வைத்தறிச்சலா, அப்புறம் நம்பிக்கை இல்லாததா, எப்படியா எனக்கு மண்ட குழப்பமா இருக்குதுங்க. அதுவும் 108 சீட்டு இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் சிஎம்னு பார்த்து நினைக்கிறதுக்கு ஜீரணிக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு காண்டானது. மக்கள் முடிவு பண்ணிட்டா யார் வேணாலும் சிஎம் ஆகலாங்க. மக்கள் தாங்க எஜமான். மக்கள் தீர்ப்பே மெகேசின் தீர்ப்பு. இப்போ விஜய் 6 மாதம் ஆட்சி பண்ணுறாரா, 1.5 வருஷம் ஆட்சி பண்ணுறாரா, 5 வருஷம் ஆட்சி பண்ணுறாரதை தாண்டி அவருக்கும் எதிர்படியான விமர்சனங்கள் வரும். அவர் ஆட்சி மீதும் குறைகள் வரும், அவர் ஆட்சி மீதும் நிறைகள் வரும். அதெல்லாம் தாண்டி இவர் எப்படிப்பா உட்கார்ந்தாரு, அதை தான் எங்களால் ஜீர்ணிச்சுக்க முடியலன்னு குறிப்பாக அரசியல்வாதிகள் இருந்து சினிமாக்காரர்கள் வரைக்கும் பல பேர் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. சில பேர் வெளியே விட்டாச்சு. நான் சினிமாக்காரங்களை அடுத்த வீடியோவில் 2 பேர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான் அவர்கள் கொந்தளிச்சுட்டாங்க. கொந்தளிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சீமான் அவர்களை சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சு, சும்மா சுருக்கமாக முடிச்சிடறேன். நான் என் தம்பி என் கட்சி ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய ஆதரவு அப்போ ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகம்னு வந்தப்போ ஆரம்பத்தில் விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்னு எல்லாரும் சிரிச்சப்போ எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிச்சிட்டாரியா எல்லாரும் கேள்வி பண்ணப்போ, ஏன்பா இவருக்கு சரியாவே பேச வராதுப்பா, இவர் எப்படிப்பா மேடையில் நின்று பேச போறாரு, இவர் எப்படி அரசியல் பண்ண போறாரு, இவர் எப்படி அதிமுக திமுக 2 பெரிய ஜாம்பவான்களை எப்படி எதிர்த்து இவர் அரசியல் பண்ண முடியும்? அதுவும் ஆளுங்கட்சியான திமுக எதிர்த்து இவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? இவர் ஒரு அப்பட்டமான பிஜேபியோட பி டீம், இவர் அவர் RSS உடைய செல்லப்பிள்ளை. 2வது விஜய்லாம் அன்ஃபிட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ, என் தம்பி வரட்டும், 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமா, என் தம்பி வரக்கூடாதா? ஒரு நடிகை அரசியல்வாதி ஆகக்கூடாதா? சிஎம் ஆகக்கூடாதா? என் நம்பிக்கை லட்சம் மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி இருக்குது. இப்படியா பேசின சீமான் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு, அந்த மாநாட்டில் வந்த அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு, அடடா, தாவேகா தலைவர் விஜய் நம்ம அடிமடியில் கை வைக்கிறாரையா, கை வச்சுட்டாரையா அப்படின்ற கோபத்தோடைய வெளிப்பாடு தான் அன்னையிலிருந்து ஆரம்பிச்சது தான். தொடர்ச்சியா கடுமையான விமர்சனம். அப்புறமா அன்றைய முதல்வர் MK ஸ்டாலின் போய் பார்த்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் மீட் பண்ணது, அப்புறம் மாத்தி மாத்தி பேசுனது, ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஏயா டிவிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி, இப்ப அந்த அணில்கள்லாம் பார்த்துப்பா, யாராவது எடுத்து வறுத்துக்கிறது திருட போறாங்க அப்படின்லாம் சொன்னது. அப்புறமா விசில் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்போ மடக்கு ஊதி அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, அது நீங்க செந்தமிழ்ல சொன்னா கூட ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாக அது பார்க்கப்பட்டது. குறிப்பாக தற்கூரின்ற ஒரு விஷயத்தை இவரும் பேசுவது. நீங்க எல்லாரும் விஜய் ரசிகர்களை, விஜய் தொண்டர்களை தற்கூரின்னு சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவருக்கு ஃபேவரா மாறிடுச்சு. இன்னைக்கு அதை விடலை. ஏன்னா ஜனங்க மொத்தம் என்னையா ஒரு நபரை போய் அவர் சார்ந்தவங்களை போய் தற்கூரின்னு சொல்றாங்க, என்ன அப்படி என்ன அவங்க என்ன தற்கூரி, அது என்ன, ஏன் அதுக்கு எந்த எதிர்வினையும் காட்டல விஜய். அதுதான் பெரிய பலமா அமைஞ்சது. சரி, இதெல்லாம் மீறி வெற்றியை தாண்டி இன்னைக்கு சிஎம்னு உட்காந்தாச்சு. சீமான் என்ன சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பொங்கி எழுந்துட்டார். கோபத்தை பூரா ஒவ்வொரு வாட்டி கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் தனக்கான ஒரு இளைஞர்களுடைய வாக்கை தக்க வச்சுக்கிட்டே இருந்த நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஒட்டுமொத்தமா இல்ல, அதை தாண்டி 2 வருஷத்துல ஆரம்பிச்சுக்கப்பட்ட கட்சி நம்மள எள்ளி நகையாடின ஒரு நபர் இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துட்டார் என்ற ஒரு காண்டு தான். அவர் என்ன சொல்றாரு, அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டார். விஜய் நடிச்சது 69 படம் தான். ஒரு படம் கூட உருப்படியான படம் கிடையாது. என்ன சொல்றாரு, ஒரு படம் கூட உருப்படியான படமே கிடையாது.
ஒரு படம் கூட இளைஞர்களுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்ற படமே கிடையாது. அத்தனையும் வந்து மோசமான படங்கள். நீங்க அந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துங்க, அவர்துல வந்து ஒரு 50 படங்களை சிறந்த படங்களா என்னால தேர்வு பண்ண முடியும், தேர்வு பண்ணிட்டேன். இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் எடுங்க, அவர் ஒரு 100 நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. அது லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 100 படம் இருக்குது அவர்கிட்ட. ஏன் மக்கள் தெலுங்கு எம்ஜிஆர், அவர் படங்களை தாண்டி அவருக்கு வந்து ஒரு 200 பாடல்கள், அம்மாவை போற்றி பார்த்து, தீய பழக்கங்களை விடுறன்னு சொல்றது, குடி வேணான்னு சொல்றது, அப்புறம் இளைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அப்புறம் ஏழைகளுக்கும் மீனவர்களுக்கும் பாட்டாளிகளுக்குமான பாடல்களா அந்த பாடல்கள் அமைஞ்சது. 200 பாட்டு அமைஞ்சது. நீங்க விஜயோடைய நாளைய தீர்ப்புல இருந்து ஜனநாயகன் வரைக்கும், ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, பட் அது ஆன்லைன்ல கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க. அது வரைக்கும் எடுத்து பாருங்க, ஒரு படம் கூட உருப்படியான படம் கிடையாது சாமி. நான் என்னத்தை சொல்றது, நான் வந்து இவரெல்லாம் வந்து இன்னைக்கு சிஎம் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்கு நான் நல்லது பண்றேன், நல்ல திட்டங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு படங்கள் மீதான விமர்சனமா இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து, அதுவும் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு இருந்து சீமான் அவர்கள் விஜயை அப்படி திட்டினது, விமர்சனம் பண்ணது, சிரிச்சது, கேலி பண்ணது. இந்த எலெக்ஷன்ல ஒட்டு மொத்தமா தாவேக்கான்ற ஒரு கட்சியே இருக்காது சாமி. அவர் ஏதோ வர கூட்டத்தை பார்த்து சும்மா மிரண்டு போய் மெர்ச்சல் ஆகி இப்படிலாம் வந்து அப்படி நின்றுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடக்காதுங்க. அப்புறம் கொள்கை ரீதியா வந்து அவங்க கொள்கை தலைவராக பெரியாரை ஏத்துக்கின்ற அது ஒரு பக்கம் விமர்சனமா, சின்ன சின்ன எல்லாத்துக்கும் விமர்சனம் இருந்தது. எப்படி நீங்க பெரியாரை வந்து கொள்கை தலைவர் ஏத்துக்கலாம்? இது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடுங்க. அவருக்கு என்னென்ன காரணங்கள் கிடைக்குமோ, எந்தெந்த சந்து புதல விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம், திரும்ப சொல்றது, நாம் தமிழருக்கு ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருந்தது. அதுல மாற்று கருத்து கிடையாது. இளைஞர்களுடைய வாக்கு வங்கி அவருக்கு மிக சிறப்பாக இருந்தது. இளைஞர்கள் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸா இருந்துட்டு இருந்தாங்க. அத அப்படியே ஒட்டு மொத்தமா அந்த அணையில வர தண்ணிய அப்படி நிறுத்தி மடமாத்தி இப்படி தள்ளனா மாதிரி மொத்த தண்ணி இந்த பக்கம் தாவேக்க பக்கம் வந்து விழுந்து போச்சு. மொத்த இளைஞர்கள் இப்படி வந்து விழுந்துட்டாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, சோசியல் மீடியா வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாரு, குழந்தைங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாரு, வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி அக்கா மாமா இவங்களெல்லாம் குழந்தைய தூண்டி விட்டு ஓட்டு போட வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் ஓட்டு கிடையாது. அப்படி இப்படி கடுமையான விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களை அதிகப்படியாக முன்வைத்தவர் வந்து சீமான் அவர்கள். இப்ப நான் திரைப்படத்தை வைத்து பேச ஆரம்பிச்சிட்டார். வந்து இப்போ இந்த ஆட்சிக்கும் திரைப்படத்துக்குமான விஷயம் என்னன்னு தெரியல. வந்து முதல்வருக்கும் திரைப்படத்துக்குமான விஷயங்கள், அப்படி ஒரு மோசமான படங்கள் நடிச்சிருந்தாரு. உண்மையிலேயே அத்தனை படம் தற்கூரியான படங்களா இருந்தது. இல்ல இந்த தற்கூரி ரசிகர்கள் தான் அத்தனை படத்தையும் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ரசிகர்கள் வரைக்கும் ஓட்டு போட்டு இருந்தா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. மக்கள் யாரும் மக்கள் வந்து திரைப்படத்தின் மீதான ஒரு விஷயமா பார்க்கவே இல்லையே. விஜய் வந்து அவரை பார்த்தது என்னன்னா, எப்ப மாறி மாறி திமுக திமுக ஒரு மாற்றா வரட்டுமே. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அப்படிதான் நாங்க நினைச்சோம். அப்படிதான் தேமுதிகவை நாங்க வந்து கொண்டு வர பார்த்தோம். நாங்க அது முடியாம போச்சு. ஒரு மாற்று அரசியல் தேவை. அந்த மாற்று அரசியலை, மாற்று ஆட்சியை, எங்களுக்கான ஆட்சி, எங்களுக்கான ஒரு விஷயத்தை சிஎம் விஜய் செய்வார் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் இந்த மக்கள் நாற்காலியில் உட்கார வச்சாங்க. மற்றபடி அவர் நாளைய தீர்ப்பு நடிச்சாரா, அல்லது மெர்ச்சல்ல நடிச்சாரா, அல்லது பிரியமானவர்கள் எப்படி ஒரு காட்சியில் இது பண்ணாரான்னு அவங்க வந்து யாருமே அதை பார்க்கவே இல்லை என்பது அப்பட்டமான உண்மை. உடன்கிட்ட 69 படத்தில் நடிச்சிருக்காருல்ல, எடுத்து நீங்க பொதுமக்கள் கிட்ட கேட்டு பாருங்களேன், விஜய் எத்தனை படம் பார்த்துருப்பாங்கன்னு. அது என்னங்க வந்து டிவியில் பார்த்துருப்பேங்க, இல்லை தேட்டர். பொதுமக்களை நான் வந்து ரசிகர்கள் விட்டுரு, இளைஞர்கள் விட்டுருங்க, சாதாரண ஆட்கள். ஏன்னா தாவேக்காவுக்கு கிராமப்புறங்களில் அதிகப்படியான வாக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் திரும்ப சொல்றது என்னன்னா, கிராமப்புறங்களில் அமைதிப்படையில் வர மாதிரி தான் எங்கள் ஊர் ஓட்டுப்பட்டி வரட்டையா, அப்போ தெரிஞ்சு போடும் உங்கள் கதை அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி அந்த வாக்கு எண்ணிக்கும் போது ரூரல் சைடு வரட்டுங்க, தாவேக்காவுடைய சாய நான் வெளுத்து போயிடும் அப்படின்னாங்க. அந்த ரூரல் சைடு தான் அப்படியாப்பட்ட வாக்கு. நாங்கள் காலகாலமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னவங்கெல்லாம் கூட தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ இவங்களை போய் நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, சிஎம் விஜய் அவர்கள் திரைப்பட நடிகராக 69 படத்தில் நீங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு, டிவியில் இல்லாமல் சினிமாவில்
ஒரு சொற்ப படங்களா இல்லை நான் பார்த்ததே இல்லைங்கன்னு வாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு மாற்று அரசியல். எல்லாரும் இருக்கிற இளைஞர்கள் பூரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு புது ஆளு, அவருக்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்னு வந்ததுதான். இங்க என்ன இப்போச்சுன்னா சீமான் அவர்கள் இதை பேசிட்டாரா, உடனே டிவிகே தம்பிகள் இல்லை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருடைய ஒரு பழைய பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் மறந்துடுறாருன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. தான் இதுக்கு முன்னாடி என்ன பேசணும், என்ன பேட்டி கொடுத்தோம், இதெல்லாம் பொதுவாக நினைவில் வச்சுக்க முடியலன்னு நினைக்கிறோம். அதில் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆங்கர் கேட்குறாங்க வந்து, சார் விஜய் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு. மெர்சல் ரொம்ப நல்ல படங்க வந்து. ஒரு அரசியலில் தம்பி விஜய் இப்படி ஒரு கையாண்ட விதம், அந்த திரைப்படத்தில் இவ்வளோ போல்டாக சொன்னது, அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். மெர்சல் ரொம்ப சூப்பரான படம், அதை விட எனக்கு பிகில் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு முகத்தில் ஆசிட் வீசப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற போது அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்துற ஒரு தன்னம்பிக்கை, பெண்களுக்கான ஒரு தன்னம்பிக்கைக்கான படம் அது. வந்து 2 படம் போதாதா அப்படின்னு அவருடைய பேட்டி தான் எடுத்து இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆக்சுவலாக சொன்னது என்ன, 69 படத்தில் ஒன்று கூட உருப்படியான படம் கிடையாது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்லாம் இத்தனை திறந்த படங்களை தமிழ்நாட்டில் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுமைகள், அவங்கெல்லாம் அரசியலுக்குள்ள வந்தாங்க, வந்தது தான் இன்னும் தகுதியாக இருந்திருக்கும். இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு அங்கே பேசி இங்கே பேசி கடைசியில் வந்து திரைப்படத்தின் மீது வச்சவொடனே அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்தாச்சு. என்ன காரணம்னா, இங்கே எப்படியா வந்து விஜய் வந்து சிஎம் நாற்காலியில் உட்காந்துருக்கலாம், இவர் எப்படி ஆட்சி பண்ணியிருக்கலாம், இவர் ஒரு பக்கம். அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கோபத்தோடைய உச்சிக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். கோபத்தோடைய உச்சிக்கே போயாச்சு. காரணம் என்னன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சியை கொலாப்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பெரும் பங்கு வந்து டிவிகே கொண்டு, முதல்வர் விஜய்க்கு கொண்டு, கொத்து கொத்தா மந்த மந்தியா சாராசாரியா வந்து இங்கே சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா உங்கள் கட்சிக்காரங்களே நீங்கள் நம்பலை. தலைமைனா எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் அது பண்ணோம். இவர் காலவாரி விட்டுருவாரோ, இவர் நம்ம பதவிக்கு ஆப்பு வச்சிருவாரோ, இவர் வந்து இந்த பொறுப்பில் வந்து உட்காந்துருவாரோன்ட்டு யாரையுமே அண்ட விடாம எல்லாரையும் தள்ளி தள்ளி விட்டதுனால அந்த ரிசல்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. 2வது கரிஷ்மான்ற ஒரு விஷயம் வந்து அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது எடுபடவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சிஎம் சார் நாற்காலிக்கு 4 காலு, நல்லா கட்டுங்க, நீங்க உட்காந்துங்கிற நாற்காலிக்கு, சிஎம் நாற்காலிக்கு 4 காலு. அந்த ஒரு கால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை உங்களுக்கு. அந்த கால் எப்போ வேணாலும் புட்டுக்குன்னு ஓடி போயிடலாம். அப்ப 3 காலில் உங்களால் எப்படி உட்கார முடியும்? ஒரு நாற்காலில் ஒரு காலை எப்படி அண்டை கொடுக்க முடியும்? அதனால பார்த்து நடந்துங்க. நீங்க உட்கார்ந்துங்கிறது வந்து 4 காலில் 3 கால் தான். 1 இரவல். அந்த நாற்காலி எப்போ வேணாலும் கவிழலாம், எப்போ வேணாலும் உங்க ஆட்சி போகலாம். நீங்க வந்து சிஎம்னு இப்ப கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்து 1 மாசத்துலயும் போகலாம், 6 மாசத்துலயும் போகலாம். காரணம் என்னன்னா, திமுக கொடுத்திருக்கிற அந்த 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 ஒரு கால் அது முட்டு கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் திமுக ஆட்கள். யார் சொல்ற, விசிகா, இந்திய முஸ்லீம் லீக், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆளுங்க. உங்களுக்கு வெளியே காட்டிக்கல, அவங்க அமிச்ச ஆட்கள், அவங்களுடைய ஸ்லிப்பர் செல்ஸ். இதனால உங்க நாற்காலி தாங்கவே தாங்காதுன்னு அவர் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாருன்னு அவர் கொந்தளிக்கிறது நியாயம் இருக்குது. ஏன்னா இருக்கிறவங்க பூரா வலிச்சுன்னு வந்துட்டீங்க, நீங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மீறி எப்போ ஒரு மனிதருக்கு எதிர்ப்பு அதிகமாக வருகிறதோ, எதிர்ப்பு அரசியல் அதிகமாக வருகிறதோ, அப்பொழுது அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை சிஎம் விஜய் கொடுப்பார் என்று நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.